ஓர் அடர்ந்த காட்டிற்குள் ஜரத்காரு என்ற ரிஷி செல்கிறார். அப்பொழுது ஆவிகள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏன் என்று கேட்கிறார். அதற்கு ஜரத்காரு என்ற ஒருவன் பித்ருக்களாகிய எங்களுக்கு பிண்டம் அளிக்கவில்லை. அவன் திருமணம் செய்து கொண்டு பிண்டம் அளித்தால்தான் நாங்கள் முக்தி பெறுவோம் என்று ஆவிகள் கூறுகின்றன. ஜரத்காரு என்ற ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறார். அதற்கு வாசுகி பாம்பின் தங்கை ஜரத்காரு, அவள் ஒரு நாகக்கன்னிகை என்று கூறுகின்றனர். அவளை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் முடிந்து 12 நாட்கள் வாழ்கின்றனர். இல்லற வாழ்வில் நாட்டமில்லாமல் தபஸ் மேற்கொள்ள செல்கிறார். இவர் போகும் பொழுது ஜரத்காரு எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு திரும்பி பார்த்து அஸ்தி என்று கூறிவிட்டு செல்கிறார். அஸ்தி என்பதன் பொருள் வாரிசு என்று அர்த்தம். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கு ஆஸ்திகர் என்று பெயர் சூட்டுகிறார். இந்த குழந்தைதான் வருங்காலத்தில் ஆஸ்திகர் என்ற ரிஷியாக மாறுகிறது. அரசர் ஜனமேஜயன் நடத்திய யாகத்திற்கு சென்று இது போன்ற ஒரு யாகத்தை நான் கண்டதில்லை என்று புகழ்ந்து கூறுகிறார். இவர் புகழ்ச்சியில் மயங்கி அரசர் இவருக்கு வரம் கொடுக்கிறார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு இந்த யாகத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார். உடனே யாகம் நிறுத்தப்பட்டது. கத்ருவின் பிள்ளைகளுக்கு சாபம் நீங்கியது. யாகம் நின்றதால் யாகத்திற்கு வந்த ரிஷிகள் அனைவரும் உடனே திரும்ப செல்ல இயலாத காரணத்தினால் வியாசரின் மாணவரான வைஷ்ணவாயனர் மகாபாரத கதையை கூறுகிறார். மற்ற ரிஷிகளும் கேட்கின்றனர். அதில் உக்கிரசரஸ் என்ற ரிஷியும் இருந்து கேட்கிறார். இதை பற்றி பிற வரும் பகுதிகளில் நாம் பார்ப்போம்.